குட்டி சேனல். இன்னைக்கு நம்ம நேஹா குட்டி சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சின்னதாக ஒரு சேலஞ்ச் மாரி தான். அதாவது இப்போ எனக்கு கிட்ட ஒரு ஸ்லேட் இருக்கு. இந்த ஸ்லேட்ல வந்து தண்ணி சாரி கைஸ், லைட்டாக இருமல் வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து அம்மா கிட்ட வந்து ஃபோன் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. இது வந்து பிரைட்னஸ் கம்மி பண்ணிட்டு காமிக்கிறேன். இந்த மாரி வந்து ஈஸியாக கிட்ஸ் ட்ராயிங் பண்ணுற மாரி. அப்போ தான் அதை வந்து அம்மா வந்து இந்தமாரி ரேண்டமாக இப்படி ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இப்படி ஒரு இடத்துல நிற்பாங்க. அப்புறம் இதை தான் நம்ம வரைய போகிறோம். ஓகேங்களா? அது கொஞ்சம் போர்ட்ரேட் மாரி இருக்கும். ஓகேங்களா? பிரைட்னஸ் கூட்டிக்கும். அது வந்து நம்ம ரேண்டமாக இது பண்ணுறப்ப அவங்க எனக்கு சுத்தமாக அவங்க சொல்ல நான் இன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த போர்டில் வரையணும். ஓகேங்களா? அதான் இந்த கேம். ஓகே, கேமுக்குள்ளே போகலாமா? இங்கே வாங்க, நீங்கள் அங்கே போயிடுறீங்க. இங்கே வாங்க. ஓகே, இது அம்மாவுக்கும் சுத்தமாக நான் என்ன வரையணும்னு தெரியாது. ஓகேங்களா? வேணா நம்ம ஒன்று பண்ணலாம். இருங்க, உங்ககிட்ட கொஞ்சம் செட் பண்ணிட்டு வரேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி நான் காணிப்பேன். அம்மா கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க. ஏன்னா வந்து பின்னாடியே உங்களுக்கு போகிறதுனால அம்மானாலும் சுத்தமாக பார்க்க முடியாதனால நான் இப்படி வச்சு உங்களுக்கு மட்டும் காமிப்பேன். ஸோ அம்மா வந்து சுத்தமாக தெரியாது. ஓகே, இதான் எங்களோட பொசிஷன். ஓகேவா? எடுத்துட்டிங்களா? ஓகே, எடுத்துட்டிங்களா? சரி. எப்படி இருக்கு? போர்ட்ரேட்டில் இருக்கா? எப்படி இருக்கா? போர்ட்ரேட் அப்படியா? இல்ல இப்படி எப்படி? லேண்ட்ஸ்கேப் சரி. நான் ஃபர்ஸ்ட் இமேஜை சொல்றேன். இமேஜை சொல்றேன், அப்சர்வ் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் வரைய ஆரம்பி. ஓகே. இருங்க, உங்களுக்கு நான் காமிக்கிறேன். லேண்ட்ஸ்கேப்பா? சொல்லவா? சொல்லுங்க. நான் தெரியவனா? ஓகே, ரெடியா? ஆன் பண்ணிட்டியா? நான் எப்பயும் ஆன் பண்ணிட்டேன். ஓகே சொல்லவா? ரைட்டு லெஃப்ட் கார்னர் எல்லாமே சென்டரா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்மால் சர்க்கிள். எங்க போடணும்? சென்டர்ல. சின்னதா பெருசா? சின்னதா. ஓகே, ரொம்ப சின்னது இல்ல, ஓரளவுக்கு மீடியம் சைஸா உள்ளக்க சம்திங் வரைகிற மாதிரி ஓரளவுக்கு சின்னதா போட்டுக்கணும். ஓகே, சர்க்கிளுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு டாட், ஒரு ஸ்மால் டாட் சர்க்கிள்குள்ள லெஃப்ட் சைடுல ஒரு டாட்டோட கொஞ்சம் பெருசா ஒரு இது வைக்கணும். கொஞ்சம் ஒரு சர்க்கிள் மாதிரி ஸ்மால் சர்க்கிள் போட்டு உள்ளுக்கு ஃபுல்லா ஷேட் பண்ணிக்கணும். ஆமா, அதே அதுக்கு நேர் ஈக்குவலா ரைட் சைடுல அதே மாதிரி. ஓகே, கண்ணா கரெக்டா? அதுக்கு அடுத்து ரெண்டு இப்ப வரைஞ்சேன்னா அந்த ரெண்டுக்கு நடுவுல ஒரு சின்னதா ஒரு இது ஷேட் கொடுக்கணும். இப்ப ரெண்டு டாட் வச்சிங்கல்ல, ரெண்டு டாட்டுக்கு நடுவுல ஒரு டாட் வைக்கணும். அந்த சர்க்கிள்குள்ளேயே லெஃப்ட் அண்ட் ரைட் ஈக்குவலா வச்சல அது ரெண்டுக்கு
நடுவுல ஒரு டாட் வைக்கணும். டாட்டா? டாட்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசா ஓவல் சைஸ்ல அந்த மாதிரி கொஞ்சம் சின்னதா. ஓவல் வந்து எப்படி ஓவல் இப்படி மாதிரி படுத்திருக்க மாதிரி கொஞ்சம் படுத்திருக்க மாதிரி போட்டுட்டு W போடணும் அதுக்கு கீழே. டபிள்யூவா? அந்த இது மிடில்ல வரக்கூடிய அந்த டபிள்யூல உள்ள கோடு வந்து அந்த மூக்கை டச் பண்ணும். அந்த இதை டச் பண்ணி வரணும். ஓகேவா? இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு இது டாட் சர்க்கிள் வச்சிருந்தோம்ல, அந்த லெஃப்ட் சைடுக்கு நேராக மேலே ஒரு ஸ்மால் சர்க்கிள். அதாவது இருங்க, இந்த கண்ணு இருக்கா, அந்த சர்க்கிள் அந்த கண்ணுக்கு அந்த சர்க்கிள்க்கு வெளியே ஒரு சர்க்கிள், ஒரு சின்னதா முக்கா சர்க்கிள் வரணும். முக்கா சர்க்கிள், ஹாஃப் சர்க்கிள், ஹாஃப் சர்க்கிளோட கொஞ்சம் அந்த இதுக்கு. அதே மாதிரி அதே மாதிரி லெஃப்ட் சைடு வர்ற மாதிரி ரைட் சைடு வரைஞ்சாச்சா? இப்போ கீழே வந்து ஒரு 2 கோடு மாதிரி இப்படி லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு கோடு அந்த இதுல இருந்து அந்த சர்க்கிள்க்கு கீழே வந்து இந்த இப்படி இப்படி ஒரு இப்படி விரிஞ்சு வர மாதிரி ஒரு சின்னதா ஒரு லைன் வரைஞ்சிருக்கு. ட்ரீ மாரி லைட்டா. ஆமா, லைட்டா வரைஞ்சிட்டு ரைட் சைடுல ஒரு லைன் வரைஞ்சல, அந்த லைனை வந்து சின்னதா ஒரு கர்வ் மாதிரி இப்படி கொண்டு வரணும். கர்வ் மாதிரி ரைட் சைடுல ஒரு கோடு இப்படி இழுத்தல, அத வந்து அந்த ட்ரீ மாரி அந்த கொஞ்சம் பெருசாவே இந்த ட்ரீயவா? ஆமா, அது ஆக்சுவலா என்னன்னா 1 இன்ச் அளவு, இப்படி 1 இன்ச் அளவுக்கு, 1 இன்ச் அளவுக்கு நல்ல நீளமா கொஞ்சம் நீட்டி இப்படி இப்படி பெண்ட் மாதிரி யூ மாதிரி அந்த ட்ரீயவா அந்த சைடுல இழுத்து விட்டேல்ல, அத வந்து கொஞ்சம் அந்த கழுத்துக்கு சாரி கழுத்து மாதிரி கீழே இழுக்கிறல்ல, இழுக்கிறத கொஞ்சம் நல்லா நீட்டி இப்படி யூ மாதிரி வலிச்சிடணும். அதே மாதிரி ரைட் சைடுல இருக்கிறத இப்படி எடுத்து திரும்பி அந்த உள்ள கையில தொடணும். அதான் வரையறேனே புரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று தோணுச்சு, ஆனால் அது இல்லை. உங்களுக்கு கிட்ட காமிக்கிறது அம்மாக்கு தெரியாது. இன்னொன்னு சிம்பிளா பாருங்க, எனக்கு சர்க்கிள் அந்த பொம்மை கீழே வரைஞ்சது எல்லாத்தையுமே அழிச்சிட்டியா? பொம்மை கீழே வரைஞ்சது எல்லாமே அந்த இதுக்கு அந்த சர்க்கிள் கீழே வரைஞ்சதை அழிச்சிட்டியா? இப்ப அந்த சர்க்கிள் வரைஞ்சிருக்கோம்ல, இங்க கவனி, சர்க்கிள் வரைஞ்சதுக்கு ஒரு 3-4 அந்த சர்க்கிள்க்கு கீழே ஒரு 4-5 இன்ச்சு விட்டு அந்த இது மாதிரி டபிள்யூலாம் போட்டோம்ல, அதுக்கு நேராக கீழே சர்க்கிளை விட்டு வெளியே ஒரு வி போடுங்க. டபிள்யூ போட்டோம்ல, அந்த டபிள்யூ போட்டோம்ல, அதுக்கு நேராக கீழே ஒரு வி, அதாவது அந்த சர்க்கிள் அவுட்டர்ல கொஞ்சம் வி மாதிரி போடுங்க. கொஞ்சம் கீழே வி பை போடுங்க. வி போட்டாச்சா? வி போட்டிருக்கியா? வி போட்டிருக்கியா? அந்த வியை ஒரு சைடு இந்த பக்கம், அதாவது அந்த சர்க்கிள்ல இருந்து ஒரு கோடு போட சொல்லியிருந்தேன்ல, அந்த கோடை அந்த வி கூட வந்து ஒரு சைடு ஜாயின் பண்ணி விடு, கொஞ்சம் பெருசா. அதே மாதிரி இந்த பக்கமும் ரைட் சைடும் பண்ணியாச்சா? சாரி, ஐயோ இருங்க, அந்த வி வரைக்கும் புரிஞ்சிச்சு. அந்த இதுதான் புரிய மாட்டேங்குது, என்ன பண்ணணும்? முதல்ல இருந்து மட்டும் சொல்லுங்க. வியை வந்து போட்டுட்டு அந்த சர்க்கிள்ல இருந்து ஒரு லைன் இழுத்துட்டு வந்து வியோட ஜாயின் பண்ணணும். ஒரு லைனா? ஓகே, ட்ரையாங்கிள் மாரி. ஒரு லைன் வரைஞ்சு யூ மாதிரி ஜாயின் பண்ணணும். யூ ஓகே, பிடிச்சிட்டேன். இருங்க. ஐயோ, டஸ்டர் தூக்கி போட்டாச்சு.
ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. லைட்டாக ஈஸியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. இப்படி பண்ணியாச்சு. இப்போ ஸ்லாண்டிங் லைனை போட்டு ஓகே. அதுக்கப்புறம் கீழே ஒரு 2 சர்க்கிள் அதை ஒட்டினாக்குல இப்போ ஒரு கர்வ் வரைஞ்சிங்கல்ல அதுக்கு ஒட்டினாக்குல ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஒரு ரவுண்டு, அந்த ரவுண்டுக்குள்ளே சின்ன சின்னதாக ஒரு 5 டாட்ஸ் வைக்கிற மாதிரி. அவ்வளோதான் முடிஞ்சு. 5 dots 1 2 இப்போ பார்க்கலாமா? இமேஜ் பார்க்கலாமா? பார்க்கலாம். ஐயோ, நீ வரைஞ்ச இமேஜ் அவங்க காமி. இது தள்ளி காமி. இது நான் வரைஞ்சேன். இதுதான். ஏய் கேர்ள், சுத்தமான கம்மி பண்ணக்கூடாது. இந்த கூட 2 பக்கத்துல இதுதான் நான் சொன்னது. இது வரைஞ்ச இமேஜ் எப்படி இருக்கு? ஓகேவா? ஓகே, ஓரளவுக்கு. நீ கொஞ்சம் நான் வந்து கை வந்து மண்டே முன்னாடி வா. நான் கை வந்து ஆக்சுவலி வந்து இவங்க வந்து இப்படி வந்திருக்காங்க, நான் வந்து இப்படி வரைஞ்சிருக்கேன். மற்றபடி வரல. இப்போ நீங்கள் நான் ஓகேவா? அவ்வளோதான், அதோட முடிஞ்சிச்சு. ஓகே கைஸ், இப்போ நான் நெக்ஸ்ட் இமேஜ் இப்போ நான் வந்து அங்கே போவேன். இப்போ அம்மா வந்து வரையணும். ஓகேங்களா? ஆல் த பெஸ்ட் அம்மா. இது என்ன? ஓகே, இப்போ அம்மா வந்து வரைய போகிறாங்க. இந்த டஸ்டர் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன். இப்போ ரேண்டமாக இப்படி பண்ணிட்டா எனக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியாது, உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஓகேங்களா? அப்பப்போ மட்டும் காமிங்க. ஓகேவா? ஸோ ரேண்டமாக ஸ்க்ரோல் பண்ண போகிறேன். ஈஸியாக வந்து நேஹா குட்டீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் நல்லா வந்து கை வச்சிருக்கேன். கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? இப்படி வச்சுக்கோங்க போர்ட்ரேட்டில். ஓகேவா? போர்ட்ரேட் ஓகே வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து கொஞ்சம் மிடில் மாரி அந்த போர்ட்ரேட்லேருந்து ஒரு 1 inch கீழே, 1 inch இல்லை, ஒரு 4 inch கொஞ்சம் நல்லாவே கீழே வரைஞ்சிக்கோங்க. ஒரு நல்ல பெரிய போட்டு, ஒரு யூ மாரி, நல்ல பெரிய போட் யூ மாரி. ஓகேவா? வரைஞ்சிட்டீங்களா? இப்போ வந்து அந்த நல்லாவே இருக்கா? அது எப்படி இருக்கு பார்க்கணுமே? யூ மாரி ஃபுல்லாக இருக்கா? நல்லா வரணும். நல்ல போட் எப்படி இருக்கும்? போட் மாரி. ஓகேவா? இப்போ அதுக்கு கீழே ஸ்மால் எம்ம கவுத்து போட்ட மாரி 2 அந்த இதுக்கு கீழே கொஞ்சம் குட்டியா அந்த இதுக்கு கீழே குட்டியா வந்துட்டோம். அந்த இதுக்கு கீழே அப்படியே 3 இருக்குல்ல, 3 அது அப்படியே வந்து ஒட்டிட்டு இருக்க மாரி அந்த போர்ட்ரேட்ல. ஓகேவா? இந்த போட் மாரி இருக்கா, அதை ஒட்டிட்டு இருக்கிற மாரி. பாக்க இப்ப எப்படி இருக்காது தெரியுதா? நீ அடுத்து சொல்லு. ஆடியன்ஸ் கிட்ட காமிங்க. நான் காமிச்சிட்டு தான் இருக்கேன். கைஸ் எப்படி இருக்குன்னே தெரியல கைஸ். ஓகே
இப்ப அது விட்டுட்டீங்களா? ம் இப்ப நீங்க அந்த போட் மாதிரி வரைஞ்சிருக்கீங்களே, ம் ஓகேவா? அதுக்குள்ள நல்ல முட்டை போடுங்க. நல்ல அழகான 2 சர்க்கிள். ஒரு சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கு பக்கத்துலயே அதுக்கு நேர இருக்கு ஒரு 2 சர்க்கிள். ம் அதுக்குள்ள ஓகேவா? ஒரு சின்ன சர்க்கிள் அப்புறம் பெரிய சர்க்கிள். சின்ன சர்க்கிள் கீழே, பெரிய சர்க்கிள் மேல. புரிஞ்சுச்சா? இப்போ நான் வரைஞ்ச சர்க்கிள்குள்ள வரையணும். இப்போ ஒரு நல்ல சின்ன பெரிய சர்க்கிள் மேலையா? சின்ன சர்க்கிள் கீழே வந்துக்கோங்க. ரொம்ப குட்டி பொடிய சர்க்கிள். அதுக்கு மேல ஒரு சர்க்கிள். அதுக்கு நேரா மேல ஒரு சின்ன ஒரு ஒரு இங்க அந்த சர்க்கிள் வரைஞ்சீங்களா? அந்த ஒரு போட் மேல வரைஞ்சி அதுக்கு மேல அதே மாதிரி அந்த சைடு ஒரு அந்த இன்னொரு பக்கம் அதே மாதிரி பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். ஓகே. இப்போ அந்த 2 சர்க்கிள் இருக்குல்ல, அதுக்கு மிடில்ல ஒரு சின்ன காவு, ஒரு சி போடுங்க. சின்ன சி, ரொம்ப சின்ன மைனூட் சி. எந்த 2 சர்க்கிளுக்கு நடுவுல? ஏங்க நீங்க என்ன சர்க்கிள் நினைச்சீங்க? 2 சர்க்கிள் வரைஞ்சீங்களா? அந்த போட் டியூக்குள்ள தானே வரைஞ்சீங்க. அதுக்கு அந்த சி போட்டிங்களா, ஸ்மால் சி, அதுக்கு கீழே ஒரு சின்ன போட் சி யூ போடுங்க. நல்லா ஒரு சின்ன யூ மாரி அந்த இந்த மூக்கு அந்த சீக்கு கீழே. பார்க்க எப்படி இருக்கு? ஆடியன்ஸ் கிட்ட காமிங்க. எப்படி இருக்கு? இல்ல இப்ப போட் மாதிரி இருக்கா, அதுல 2 சர்க்கிள் வரைஞ்சேன்னா அதுக்குள்ள மேல பெரிய சர்க்கிள், கீழே சின்ன சர்க்கிள், நடுவுல ஒரு அழிங்க. அந்த போட்ல இருந்து சொல். போட்டுக்கு அப்புறம் வெயிட் பண்ணுங்க गाइस. நான் வந்து இந்த பிக்சர் மார்க்கணும். ஓகே. நான் அப்புறம் சொல்லி முடி गाइस பிக்சரை காணும் गाइस. அது சொல்லி முடினே கரெக்டா சொல்லு. இங்க பாருங்க. போட் வரைஞ்சிட்டு அதுக்குள்ள 2 சர்க்கிள் வரைஞ்சிட்டு. போட் வரைஞ்சிட்டு அதுக்குள்ள 2 சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். அதுக்கு போட்டுக்குள்ள 2 சர்க்கிள் வரைஞ்சிருக்கேனா, அந்த சர்க்கிள்குள்ள வரையணுமா, சர்க்கிளுக்கு மேல வரையணுமா? அடுத்த 2 சர்க்கிள் எல்லாத்தையும் அழிங்க. ஈஸியா சொல்றேன். அழிச்சிட்டேன். சொல்லு. எல்லாத்தையும் அழிங்க. அழிச்சிட்டேன். எல்லாத்தையும் அழிஞ்சிட்டீங்க. சொல்லு. அந்த போட்டுக்கு அப்புறம் சொல்லு. போட்டுக்கு அப்புறம் 3 போட்டுட்டேன். அதுக்குள்ள 2 சர்க்கிள். வெயிட் பண்ணுங்க. நல்லா யூ போடுங்க. நல்லா போட்டுட்டேன். பெரிய யூ. அந்த ஃபுல் பாடி கவர் ஆனதுக்கு அப்புறம் நல்ல பெரிய யூ போடுங்க. ஓகேவா? போட்டிங்களா? யூ வந்து போட் படகு வந்து எப்படி இருக்கும்? இந்த கார்ட்டூன் படகு இருக்கும்ல அந்த மாதிரி. ஓகேவா? நார்மல் படகுனா இப்படி இருக்கும். அந்த மாதிரி இல்லாம ஒரு அழகான. ஓகேவா? அந்த போட் இருக்குல்ல, அதுக்குள்ள மேல ஓகேவா, மேல ஒரு சர்க்கிள், நல்ல ஒரு கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு அந்த சர்க்கிள் வந்து அந்த இது போட்டுக்கு ஒட்டி கீழே பாட்டமை தொட்டு வரணுமா, பாட்டமுக்கு மேலே வரணுமா சர்க்கிள்? நல்ல பெரிய யூ போட்டீங்களா? ஆமா, அது நல்ல பெரிய யூ. ஆமா, வித்தெல்லாம் நல்லா இருக்கணும். ஆமா, ஓகேவா? லெந்த் நிறைய இருக்கா? இருக்கு. அப்போ அந்த மேல மேல டச் பண்ணாம மேல தனியா ஒரு சர்க்கிள். ஆமா, மேலங்க அந்த சர்க்கிள் யூ இருக்கா, அதுக்கு மேல ஒரு நல்ல ஒரு சர்க்கிள் போட்டுட்டேன். ஓகேவா? அதுக்கு நேர் ஆப்போசிட்ல இன்னொரு சர்க்கிள் போட்டுட்டேன். ஓகேவா? அந்த 2 சர்க்கிளுக்கு மிடில்ல ஒரு குட்டியான சி, சின்ன சி. அதுக்கு கீழ ஒரு சின்ன யூ. நல்லா வந்து யூ போட்டேன். ஓகேவா? இதற்கு புரிஞ்சுச்சா? வரைஞ்சிட்டேன். பாக்க எப்படி இருக்கு? ஒரு ஃபேஸ் சிரிச்ச மாதிரி இருக்கு. ஓகே, வெரி குட்.
ஓகேவா? இந்தா எப்படி இருக்கு கைஸ்? முடியல கைஸ். அடுத்து பாப்பர் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. சரி, எனக்கு சுத்தமா அங்க தெரியல. ஓகேவா? இப்ப அந்த ரெண்டு சர்க்கிள் போட்டீங்களா? அந்த 2 சர்க்கிள நல்லா வந்து இருங்க, வெயிட் பண்ணுங்க. அந்த சர்க்கிள் இருக்கா, அந்த சர்க்கிள்குள்ள ஓகேவா 2 சர்க்கிள் போட்டீங்களாங்க? ஆமா, 2 சர்க்கிள் தனித்தனியா போட்டிருக்கீங்க. அதுல ஒரு சர்க்கிள் எடுங்க. ஒரு சர்க்கிள்குள்ள வந்து கீழ, அந்த சர்க்கிள் கீழனா அதுக்கு இந்த சர்க்கிள்க்கு உள்ள கீழ பாட்டம். ஓகேவா? ஒரு சின்ன சர்க்கிள் போட்டுட்டேன். சின்ன அந்த சர்க்கிள்குள்ள போட்டுட்டேன். சர்க்கிள்குள்ள போட்டுட்டேன். ஓகேவா? அதுக்கு நேர் ஸ்லாண்டிங் ஒரு பெரிய சர்க்கிள். ஓகே, போட்டுட்டேன். அதே மாதிரி அந்த பக்கம் போட்டுட்டேன். ஓகேவா? இப்ப அந்த 2 சின்ன அந்த ஒரு சர்க்கிள் போட்டீங்களா, அதுக்குள்ள அந்த சர்க்கிளை தவிர்த்துட்டு மத்த சர்க்கிளை ஷேட் பண்ணுங்க. அந்த 2 சர்க்கிள் போட்டீங்களா, அந்த இப்ப சொன்ன 2 சர்க்கிள், ஒரு சின்ன சர்க்கிள் ஒரு பெரிய சர்க்கிள், அந்த சர்க்கிளை தவிர்த்துட்டு அந்த உள்ள இருக்க சர்க்கிளை ஷேட் பண்ணுங்க. இந்த பெரிய சர்க்கிளை ஷேட் பண்ணுங்க, சின்ன அந்த 2 சர்க்கிளும் ஷேட் பண்ண கூடாது. புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சு. அதே மாதிரி அந்த பக்கம். ஓகேவா? இப்ப அந்த ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டீங்களா? அந்த 2 சர்க்கிள் தான். இப்ப அந்த ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. ஒரு அந்த சர்க்கிள்ல ஒட்டி ஒரு சின்ன கீழ ஒரு கார்வ் ஒரு சர்க்கிள் ஒட்டுனாப்லவா? ஒரு சர்க்கிள் இருக்கா, அந்த சர்க்கிளுக்கு இப்படி ஒரு சின்ன கர்வ் போட்டேன். அந்த கர்வ் போட்டீங்கல, அதுல ஒரு சின்ன லைன், அவ்வளவு ஒரு சின்ன லைன், குட்டியோண்டு லைன் போட்டீங்களா? அது பார்க்க எப்படி இருக்கு? இது மாதிரி இருக்கு. ஓகே. அதே மாதிரி அந்த பக்கம் இப்ப அந்த யூ இருக்கா, யூக்கு சென்டர், அதாவது ஒரு ஸ்மைலி போட்டீங்களா, அதுக்கு நேர் கீழ இந்த யூ விட்டு வெளிய 3 இப்படி படுக்க போட்ட மாதிரி போட்டாச்சு. அது போட்டுட்டீங்களா? அப்பவே சரி, ஓகே. இப்ப என்ன பண்றீங்கன்னா, அந்த யூ இருக்கா, அந்த 3 திருப்பி போட்டீங்களா, அதுல இருந்து ஒரு சின்ன ஸ்லாண்டிங்கா அந்த 3 இருக்கா, அதுல சும்மா ஒரு சின்ன இன்ச் கேப், சின்ன இன்ச், இவ்வளோட ஒரு சின்ன இன்ச் கேப், அதுல அதுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு கார்வு மாரி. ஓகேவா? 3க்கும் அந்த போட் இதுக்கும் நடுவுல இருந்து ஒரு கர்வ். அந்த 3 திருப்பி போட்டீங்களா, அதுல சரி, அது விட்டுட்டு வாங்க. அது நம்ம இது கொஞ்சம் வரைஞ்சா அதுக்கு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? இப்ப அந்த 3 திருப்பி போட்டீங்களா, அதுக்கு நேர் கீழ ஒரு அழகான வந்து என்ன சொல்றது, அழகா ஒரு ஸ்லாண்டிங்கா இப்படி போட் அப்படியே ஃபிளாட்டா வளைஞ்ச மாதிரி, இப்படி என்ன சொல்றது, ஏதாவது ஆல்பபெட் இருக்கா? ஓகே. இப்ப வந்து யூ இருக்க, யூ அது அப்படியே நேரா இருங்க, இப்படி சொன்னா புரியும். அதாவது இப்படி கோடு இருக்கா, கோடு போடுங்க. அதுல சின்ன கோடு, ரொம்ப சின்ன, அந்த அந்த 3 இருக்கா, 3 வரைக்கும் ஒரு கோடு போட்டிருக்கேன் நெட்டுக்கு. இருங்க, 3ல இருந்து ஒரு 2 இன்ச் கேப், நேரா 2 இன்ச் கேப், அதுல இருந்து ஒரு என்ன சொல்றது, அந்த 3 இருக்கா, அந்த 3 அதுல இருந்து கொஞ்சம் கேப் விட்டு ஒரு போட் போடுங்க. போட்டேன். கீழ, ரொம்ப கீழ, அந்த போட்டுக்கு கீழ
ரெண்டு ம் அந்த போட்டுக்கு அந்த அந்த 3 இருக்கா, அந்த 3க்கு நேரா கீழே ம் அந்த ஒரு 3 கர்வ் இருக்கா, ம் அந்த அந்த ஒரு 3 கர்வ் புரிஞ்சுச்சா, அதுக்கு நேர் கீழே ஒரு பைப்பு மாரி போடுங்க. பைப்பு மாரினா ஓவர் போடுங்க. வி போடுங்க. வி யூ போடுங்க. யூ நல்லா யூனா நல்லா சப்பையான யூ, சப்பை யூ. அதே மாரி இன்னும் அதுக்கு பக்கம் கொஞ்சம் கேப்ல இன்னும் யூ. அது பார்க்க எப்படி இருக்கு? இப்படி யாரோ உட்கார்ந்த மாதிரி இருக்கு. அந்த ரெண்டு இது எப்படி இருக்குன்னு இப்ப நான் 2 யூ சொன்னேன்ல, சப்பை யூ, அது பார்க்க எப்படி இருக்கு? யூ மாதிரி இருக்கு. சரி அடுத்து சொல்லு. வரைஞ்சிட்டு அந்த போட்டுக்கு அப்படியே ஜாயின் பண்ணீங்கல, அந்த போட்ல நம்ம வரையறது என்ன? நம்ம ஃபர்ஸ்ட் மேல என்ன வரைஞ்சிட்டோம்? மேல ஒரு ஃபேஸ் இருக்குல்ல, அதானே சொன்னீங்க. அப்ப அதுக்கு கீழ என்ன இருக்கும்? கை கால் இருக்கணும். இப்போ நீங்க என்ன வரைஞ்சிருக்கீங்க? கால் 2. அவ்வளவுதான். பாருங்க, ஃபார்முக்கு வந்துட்டாங்க. அவ்வளவுதான். இப்ப சொல்றது வரையணும். இப்போ அந்த மூஞ்சி நல்லா பெருசா இருக்குல்ல, அந்த பெரிய மூஞ்சுக்கு கொஞ்சோண்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு 1 சென்டிமீட்டர்ல ஒரு ஸ்மைலி வரைங்க. நல்ல சப்ப ஸ்மைலி. எதுல? பாருங்க, 2 கால் வரைஞ்சீங்களா? அத அப்படிதானே, கால் தானே சொன்னீங்க. கால் தானே சொன்னீங்க. அந்த கால்ல என்ன பண்ணிருக்கீங்க? அதுக்கு மேல என்ன பண்ணீங்க? ஒரு 3 தான் இருக்கு. 3 இருக்கா? கால்ல ஒண்ணுமே பண்ணல, யூ மட்டும் தானே போட்டு வச்சிருக்கேன். அந்த கால் 2 இருக்கா? அதுல அந்த கால் 2 ஒற்ற மாதிரி ஒரு போட் போடுங்க. போட் போட்டுட்டேன். மூஞ்சி பெருசா இருக்கணும், அந்த போட் சின்னதா இருக்கணும். அப்ப எப்படி போடணும்? போட்டுட்டேன். இப்ப அந்த போட்டோட எட்ஜ் இருக்கா, ஒரு எட்ஜ். ஆமா. ரைட் எடுத்துக்கோங்க. ரைட் எட்ஜ் இருக்கா, அத அப்படியே ஸ்லாண்டிங்கா அந்த மூஞ்சிக்கு நேரா ஸ்லாண்டிங்கா. ஓகேவா? மேல் நோக்கி மூஞ்சிக்கு நேரா இப்படி ஸ்லாண்டிங்கா. அதே மாதிரி அந்த பக்கம் போட்டுட்டேன். ஓகேவா? இப்பதான் மெயின். அந்த ஒரு கோடு இருக்கா, இந்த ஒரு ஸ்லாண்டிங் கோடு போட்டீங்களா, அது வந்து 3 கிட்ட வருதா, உல்டா 3 போட்டு கிட்ட, அது அப்படிதானே போட்டிருக்கீங்க. அது பார்க்க எப்படி இருக்கு? இப்ப சேர்த்தா ஒரு பாடி மாதிரி இருக்கு. இப்ப சேர்த்து விட்டுறவா? சேர்க்க கூடாது, வெயிட் பண்ணுங்க. அந்த 3 கிட்ட கொஞ்சம் கேப் இருக்கு அதுக்கு. ஆமா. இப்ப என்ன பண்றீங்கன்னா, அந்த ஒரு லைன் இருக்கா, ஆமா, ஸ்லாண்டிங்கான லைன். ஆமா. அந்த 3யும் இருக்கு, அந்த ஸ்லாண்டிங் லைனும் இருக்கு. அந்த 3க்கு பக்கத்துல அந்த ஆர்க் போடுங்க. இல்ல வேண்டாம். அந்த ஒரு லைன் இருக்கா, ஸ்லாண்டிங் லைன் இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு சின்ன இப்படி ஒரு என்ன சொல்றது, அந்த ஸ்லாண்டிங் லைன்ல ஒரு இன்ச் கீழே விட்டுட்டு ஒரு லைன் போடுங்க. வெளி சைடு. புரிஞ்சுச்சா? ஓகேவா? இப்ப அந்த லைன் வந்து அந்த லைன்ல சப்பை யூ போடுங்க. சப்பை யூ. வெயிட் பண்ணுங்க. அப்படி இல்ல, இந்த லைன் போட்டீங்களா? எந்த லைன் போட்டீங்க? ஸ்லாண்டிங் லைன் போட்டீங்களா? அந்த ஸ்லாண்டிங் லைன்ல ஒரு இன்ச் கேப் விட்டு ஒரு நேர் கோடு. ஓகேவா? குட்டி கோடு போடும். ஒரு 2 இன்ச் அந்த மாதிரி ஒரு கோடு போடும். ஓகேவா? இப்ப கால் அந்த ஒரு யூ போட்டீங்களா, சப்பை யூ காலுக்கு, அதே மாதிரி அந்த சப்பை யூ கைக்கு அந்த இதுக்கு போடணும். ஓகேவா? அதே மாதிரி இந்த சைடு பண்ணுங்க. அப்படியே இந்த சைடு பண்ணுங்க. இப்ப அந்த 3 இருக்கா, உல்டான 3, இது 2 கேப் இருக்கா, அந்த 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 ஒரு நேர் கோடு போட்டீங்களா, அது அப்படியே 3 இது அந்த இதுக்கு ஜாயின் பண்ணுங்க. கர்வ் மாதிரி.
ஜாயின் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ எப்படி இருக்கு? கை கால் ஆ மூஞ்சி எல்லாம் வந்துருச்சு, தலையை காணோம். வெயிட் பண்ணுங்க. இப்போ அந்த கர்வ் மாரி போட்டிங்களா? அந்த அந்த இது போட்டிங்களா கர்வ், அந்த க்ரீக்கு ஜாயின் பண்ணீங்களா? அது ஒரு என்ன சொல்றது, ஒரு கோடு இழுத்துக்கோங்க. போட் மாரி ஒரு கோடு, நல்லா அதே மாதிரி அந்த பக்கம். நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? இப்படி கோடு போட்டுட்டு அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு கோடு. ஓகேவா? சின்ன கோடு போதும். போட்டேன். ஒரு மீடியம் சைஸ் கோடு, ஒரு 1 சென்டிமீட்டர், ஒரு 2 இன்ச் கோடு. ஓகேவா? இப்ப அந்த 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 இழுத்துட்டு ஒரு எட்ஜ் இருக்கா? ஓகேவா? ஏதாவது ஒரு இழுத்துட்டு ஒரு எட்ஜ் எடுத்துக்கோங்க. அந்த எட்ஜ அப்படியே வந்து யூவை போடுங்க. இந்த எட்ஜ்ல இருந்து இந்த எட்ஜுக்கு யூவை போடுங்க. மேல. ஏய் என்ன பண்றீங்க? மேல போட்டுட்டேன். அடுத்து சொல்லு. பாக்க எப்படி இருக்கு? இந்த இப்படி கோவ மாதிரி இருக்கு. கேர்ள், நான் வந்து அந்த 3 இருக்கா? ஆமா. அதுல நீங்க அந்த இதெல்லாம் போட்டு ஜாயின் பண்ணீங்கல, சப்ப யூ போட்டு அது ஜாயின் பண்ணீங்களா? அந்த ஜாயின் பண்ணதுல அந்த இதுல ஒரு நேரா யூ போடுங்க. போட்டுட்டேன். வெளிய போடணும். வெளிய பக்கம் தான் போட்டுருக்கேன். 2 பக்கமும் போட்டாச்சு. ஒரு பக்கம் போடுங்க. இப்ப போட்டாச்சு. ஓகேவா? இப்ப அந்த யூ அந்த எட்ஜ் இருக்கா, வெளி சைடு எட்ஜ், யூவோட வெளி சைடு எட்ஜ், அதுல இருந்து இந்த சைடு ஒரு எட்ஜ் போட்டுக்கோங்க. அதாவது இப்ப லெஃப்ட் போடுறீங்களா, லெஃப்ட் ஜாயிண்ட்ல போட்டுட்டீங்களா ஒரு நேர் இது, அதே மாதிரி ரைட் ஜாயிண்ட்ல ஒரு அதே மாதிரி போட்டாச்சு. இப்ப அந்த லெஃப்ட் இது இருக்கா, அந்த லெஃப்ட் இதுல வெளிய எட்ஜ் இருக்கா, எட்ஜ், அந்த வெளிய எட்ஜ் அந்த எட்ஜ்ல இருந்து இந்த எட்ஜுக்கு ஒரு பெரிய யூ போடுங்க. போட்டாச்சு. மேல போடுங்க. மேலையும் போட்டாச்சு. கீழே போடக்கூடாது, மேல போடணும். போட்டாச்சு. கீழே போடாதீங்க. கீழே போடல, அழிச்சிடுறேன். போட்டிங்களா? அப்ப ஆமா போட்டாச்சு. பாக்க எப்படி இருக்கு? சரி, ஓகே. இப்ப அந்த பெரிய யூ, அந்த பெரிய யூ போட்டிங்களா மேல? அந்த போட்டுக்கு மேல போடணும். அதான் மேல தான் போட்டுருக்கேன். இப்ப அந்த போட் எடுத்துக்கோங்க, நம்மளோட அந்த ஃபேஸ். ஆமா, ஃபேஸ் இருக்கா, நீங்க சொன்னீங்கல ஃபேஸ், அதுல அந்த கண்ணு இருக்கா, 2 முட்டை கண்ணி, அதுக்கு நேரா ஒரு ஆஃப் சர்க்கிள், சின்ன ஆஃப் சர்க்கிள் போட்டேன். அதே மாதிரி இந்த அதுக்கு நேரா இன்னொரு சர்க்கிள் போட்டிங்களா? ஆஃப் சர்க்கிள் போட்டேன். வெளிய போடணும். இந்த போட்டுக்கு வெளிய போட்டேன். ஓகேவா? இப்ப அந்த அந்த 2 சர்க்கிள் இருக்கா, அதுல அந்த போட் மாதிரி இருக்கா, அந்த போட்ல ஒரு இன்ச் இது விட்டுட்டு ஒரு சின்னதா போட்டு விவிவா போடுங்க. விவியா மேல, விவியா ஒரு சின்ன வி பெரிய வி, சின்ன வி பெரிய வி, சின்ன இப்படி இப்படி வி ஜாயின் பண்ணிட்டே வரணும். உல்டாவா வி போடு, ஒரு கிராஸ் மாதிரி. ஓகேவா? இப்ப வந்து அந்த இந்த இப்ப வந்து இந்த பெரிய யூ போட்டீங்கல்ல, ஆமா, பெரிய யூ இந்த எட்ஜ்ல இருந்து அந்த எட்ஜ், அந்த எட்ஜ்ல ஒரு கார்னர்ல ஒரு சின்ன ரவுண்ட், ஒரு சின்ன ரொம்ப சின்ன ரவுண்ட். ஓகேவா? அதுல ஒரு சின்ன யூ போட்டுக்கோங்க. அதுல சின்ன யூ போட்டு அந்த ரவுண்ட் போட்டுட்டு அந்த ரவுண்ட்ல இருந்து ஒரு சின்ன யூ போட்டுட்டேன். அதுக்கு அப்படியே கீழே ஒரு சின்ன யூ போட்டுட்டேன். 2 யூ போட்டீங்களா? பாக்க எப்படி இருக்கு? தோடு மாதிரி இருக்கு. தோடா? காது மாதிரி இருக்கு. வஞ்சிட்டேன். காமிங்க. இதுதான் வந்து இமேஜ்.
இது நான் வரைஞ்ச இமேஜ். ஜிங்கு சக்கா ஜிங்கு சக்கா. Guys, இதுதான் ஆ காலு. இருங்க ஒரு நிமிஷம் பிரைட்னஸ் கம்மி பண்ணிட்டு காமிக்கிறேன். ஜிங்கு சக்கா ஜிங்கு. இதான் நான் எடுத்த இமேஜ். இருங்கண்ணே, இது இது யாரு? இது புரியல. இது எதுக்கு இங்க வருது? சரி அதுதான் கேம், அவ்வளோதான் முடி. ஏய் இது இது என்ன? இது ரெண்டு என்ன? தெரியாது எனக்கு. அந்த 3 எவ்வளோ க்யூட்டாக வரைஞ்சிருக்கேன். இந்த படம் பிடிச்சிருந்தா எல்லாரும் ஹார்ட், எனக்கு ஒரு ஹார்ட்டு கீழே போடுங்க கண்டிப்பாக. ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா. இந்த பொம்மை எவ்வளோ அழகாக இருந்ததுன்னா எனக்கு ரெட் கலர் ஹார்ட்டை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புரியல. நான் க்யூட்டாக வரைஞ்சிருக்கேன். நான் என்ன சொன்னேன்? இது ரெண்டுத்துக்கும் அதெல்லாம் இல்லை. நடுவுல இங்கே ஒரு பாருங்க குட்டி சீ போட சொன்னேன். பாருங்க இதே மாதிரி அங்கே ஒரு பாப்பா இருக்கா, நானும் வரைஞ்சிருக்கேன். அவ்வளோதான். இந்த பாப்பாக்கு உயிர் இருந்துச்சுன்னா அவ்வளவுதான். பாப்பா வரைஞ்சிட்டேன். ஓகே गाइस, இந்த மாதிரி உங்களுக்கும் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம நேஹா குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு ரெட் ஹார்ட் கொடுங்க. எனக்கு வந்து பர்பிள் ஹார்ட் கொடுங்க. எது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை சொல்லுங்க. நான் வந்ததான் க்யூட்டாக இருந்துச்சு, ஸோ ரெட் ஹார்ட். நான் இருந்ததா குட்டா இருந்துச்சு, அதனால ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணிடுறேன். ரெட் ஹார்ட் எனக்கு தான் ரெட் ஹார்ட். சாரி, பர்பிள் ஹார்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, ரெட் ஹார்ட். பர்பிள் ஹார்ட். ஓகே, பாய் பாய், சலாங்கே.